கடகராசி ஜூன் 2 உங்களுக்கு குரு பயிற்சி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தலாம். அதுக்கப்புறம் நீங்க எது இதில் கவனமாக பார்த்தலாம். குரு உங்களுக்கு ஃப்ரெண்டு, அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்க அழகான மனிதர். இப்போ கடகம் உங்க ராசியிலேயே வந்து உட்கார போகாப்புல. அங்க இருந்து 5, 7, 9 இந்த இடத்துல பார்த்து பயங்கரமா நல்லது பண்ண போகாது. எல்லா நல்லதும் ஒட்டுக்கானா தான் எப்படிங்க தாங்குவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னா புகழ், புண்ணியம், காதல், கௌரவம், பூர்வ புண்ணியம், சந்தோஷம், சிற்றின்பம், இந்த மாதிரியான நல்லதெல்லாம் இங்க கவர் ஆயிடும். அடுத்து 9ன்னா அதிர்ஷ்டம், உயர்கல்வி, நீடித்த புகழ், தகப்பன் வழி நன்மை, தெய்வ அனுகூலம், நல்ல உபதேசம், இதெல்லாம் இங்க கவர் ஆயிடும். அடுத்து 7ன்னா மனைவி, பார்ட்னர், இவங்க மூலியமா நல்லதெல்லாம் குவிக்கும். ராசியில போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒழுக்கம், நல்ல பண வரவு இதையெல்லாம் கொடுக்க போகாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இதுவரைக்கும் நீங்க போட்ட எல்லா எஃபர்ட்டையும் ஒட்டுக்கா பல மடங்கு அறுவடை செய்ய போக அற்புதமான காலம் இது. கவனமா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, குரு மாதிரி ஒரு நல்ல பிளானட் ராசியில வந்து உட்காரும் போது ஒழுக்கம், நன்மை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகப்படுத்தி உங்களை கட்டுப்படுத்துவார். ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டாக கரெக்டாக உங்களை மூவ் பண்ணி கொண்டு போவார். இது ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே அந்த ஃப்ளோவில் போங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லக்னம், தசாபுத்தி இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் உங்கள் தசாபுத்தியோட லிங்காகி வேலை செய்யும். நான் சில ஃபியூச்சரில் வீடியோ பண்ணேன், குழப்ப மாட்டேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லக்னம், தசாபுத்தி தெரிஞ்சுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஒரு முடிவெடுத்து ஸ்ட்ராங்காக அதில் வேலை செய்யுங்க. கண்டிப்பாக லைஃப் ஜம்முன்னு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட தகவலெல்லாம் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.